ஹே ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி யாலி கேபிக்கினியோட எபிசோட் 66 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் வெளியே கன் ஷாட் சவுண்ட் கேட்டதுமே ஃபெரித் போய் பார்க்குறான். அப்போ இந்த கார்டு விழுந்து கிடக்கிறதா பார்க்குறான். அவனை தூக்கிட்டு வந்து என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி சேரனை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் பின்னாடியே ஓடி போகிறான். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நியூஸ் தெரிய வந்து எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கூடவே அபியும் போய் காரில் பின்னாடியே போய் தேடுறாங்க. இந்த நியூஸை கேட்ட பாட்டி மயங்கி விழுகிறாங்க. வீட்டுக்கு கசிம் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறான். என் பொண்ணு எங்கே, எல்லோரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நேராக போகிறது செர்தார்கிட்ட தான். செர்தாருக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினச்சி அவனை தூக்கிட்டு போய் அடித்து விசாரணை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறான் அகின். அவளோட ஃப்ரெண்டை பார்த்து அவள் பயங்கரமாக கஷ்டப்படுறான். உனக்கு நான் தானே தேவைப்படுறேன், அவளை விட்டுரு, என்னை என்ன வேணாலும் பண்ணு, அவளை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்வாள். நீ எப்படி அமைதியாக இருக்கியோ அதை பொறுத்து தான் உன் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கிறதும் இன்னும் அதிகமாக காயப்படுறதும் உன் கையில் தான் இருக்குது. என் அம்மா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். முதல் அக்கினோட அம்மாவை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வீட்டுக்கு வர ஃபெரித் கிட்ட இந்த காட்டுப்பூச்சி பயங்கரமாக கோவம் போடும்போது ஃபெரித் உடஞ்சி அழுகிறான். எனக்கு தெரியல, அவள் என்ன பண்ணுறா, எங்கே இருக்கான்னு எதுவுமே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற இவனை கசிம் தேத்துறாரு. அக்கினோட அம்மா ஒரு சில விஷயங்களை சேரன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போட்டுட்ருக்கேன், என் முகம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், என் உடம்பை பார்த்தா அத்தனை பேர் பயந்து போயிடுவாங்க, இது அத்தனைக்கும் காரணம் உன் பாட்டி. எனக்கு தெரியும் இதை ஏன் நான் உன் பாட்டிக்கு பண்ணல அப்படின்னா நான் பண்ண அடுத்த செகண்ட் அவள் செத்து போயிடுவா. நான் வாழ்நாள் முழுக்க அனுபவித்த வழியை அவள் அனுபவிக்கணும்னா அதுக்கு நீ தான் சரியான ஆள், பயப்படாத, ரொம்பலாம் வலிக்காது. இவள் இப்படி உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற டைமில் இந்த பாட்டி இவளுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்குற அத்தனை பேரும் ஷாக் ஆகுறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட என் ஒய்ஃப் மாட்டியிருக்கா, அவள் என்ன ஆக போகிறா, அவளை என்ன பண்ண போகிறாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இவ்வளோ க்ரூயலாவாக இருப்பீங்க அப்படின்னு. அவ்வளோ மோசமான கஷ்டத்தையும் வலியையும் அக்கினோட அம்மா அந்த மண்ணுக்குள்ளே இருந்தனால அனுபவிச்சிருக்கா. எனக்கு இவ்வளோ மோசமாக இது முடியும்னு நான் எதிர்பார்க்கல. காலிஸ்க்கு இது தெரிய வந்தனால அவர் ஓகேஷ்க்கு 2 மடங்கு அதிகமான பணத்தை கொடுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா செலவையும் இவரே பார்த்துக்கிட்டாரு. அதனால தான் ஓகேஷ் இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான். அவள் ட்ரீட்மெண்ட்காக இஸ்தான்புல் வந்தா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பெருசாக அது பலன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவளை பற்றி நாங்கள் யாருமே நினைக்கல. இவ்வளோ நாள் அவள் பழி தீர்க்கறதுக்காக காத்துட்ருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பாட்டி புலம்புறாங்க. நான் காத்துட்டு இருந்ததுக்கு எனக்கு டபுள் வேட்டை கிடச்சிருக்கு. நான் உன்னை பண்ணுற கொடுமையில் கஷ்டப்பட போகிறது உன் அப்பா ஃபேமிலியும் உன் புருஷன் ஃபேமிலியும் 2 பேரையும் நான் பழிவாங்கன்னு நினச்சேன். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லி இவள் பேசி கோரமாக சிரிக்கிறா. இதை பார்க்குற சேரன் ரொம்பவே பயப்படுறா. சேரனை ஏதோ ரூம் கிழித்து போகும்போது அவள் உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிக்கிறா. நீ உள்ளே போகல, பிரச்சனை பண்ண அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டான ஈஸை இன்னும் அதிகமாக கொடுமைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவள் உள்ளே போகிறா. செர்தாரையும் அந்த ஜிம் ட்ரெயினரையும் பயங்கரமாக போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஃபெரித்னால பார்க்கவே முடியல. இவங்ககிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. இத்தனை ரணகலம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த பெருசுக 2 ஒன்றா தான் இருக்குது. இந்த டைமில் சுனாக்கு டவுட் வர்றது இஃப்கட் மேலே தான். அவள் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவன்கிட்ட உண்மையை சொல்கிறா. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு. இவன் ரூமில் போய் செக் பண்ணலான்னு போய் பார்த்தா அந்த டைமில் 2 பேரும் உள்ளே இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறான். வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணி தாத்தா 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. தேஷ்முகை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக அடித்து பொழந்தெடுக்க போகிறாங்க. இவளை வீட்டை விட்டே துரத்தி வெளியே அனுப்புகிறாங்க. குல்கன் தான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறா. வரப்போ அவள் பழைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறா. என்னென்னா அக்கினோட அம்மா இவளை கூப்பிட்டு தனியாக பேசியிருப்பாங்க. உன்னோட புருஷனை இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, உனக்கு இந்த பிரச்சனை இதோட முடியணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. என்னென்னா அந்த ஆட்டோட தலையை தாத்தாவோட ரூமில் கொண்டு வந்து வச்சது இவ தான். இதை நீ பண்ணினா இதுக்கப்புறம் லைஃப் லாங் உன் புருஷன்கிட்ட எந்த பிரச்சனைக்காகவும் நாங்கள் வரமாட்டோம், அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னனால இவ இதை பண்ணியிருக்கா. அவளோட முதுகில் ஏதோ பண்ணியிருக்காங்க. அவளால் நிமிரக்கூட முடியல. அவள் ரொம்ப மோசமாக அழுதுட்டுருக்கா. முடங்கிட்டு முடியாமல் இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு அக்கின் வரான். அக்கின் ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கனவாக இருந்திருக்கும், இப்படி படிக்கணும், இப்படி வாழணும், இதெல்லாம் தானே. என் வாழ்க்கையில் என்னோடய கனவு என்ன தெரியுமா, என் அம்மா சிரிக்கிறத ஒரு தடவையாவது நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியல நீ என் லைஃப்பில் எதனால் வந்த, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆனால் என் வாழ்க்கையோட கனவான என் அம்மாவோட சிரிப்பை உன்னை இவ்வளோ மோசமாக கஷ்டப்படுத்தும் போது நான் பார்த்தேன். கவலைப்படாத, இந்த கஷ்டத்தை நீ ரொம்ப நாள் அனுபவிக்க மாட்ட. இந்த கஷ்டமெல்லாம் முடியும் போது உனக்கு எந்த வலியும் இருக்காது, நீ நிம்மதியாக இருப்ப. உனக்காகவும் எனக்காகவும் நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இதை பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா 2 புல்லட் கொண்டு வந்திருக்கான்.
இந்த வழியெல்லாம் முடியும் போது நம்ம 2 பேர்த்துக்கும் இதுதான் ஒரே முடிவு. நாம் 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கிறது ஒரு மோசமான வாழ்க்கை. அதை இதனால மட்டும்தான் முடிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பேசிட்டு போகிறான். பேசிட்டு போனால் அடுத்த செகண்ட் அக்கினோட அம்மா மறுபடியும் நொண்டிட்டு உள்ளவரா. அவளை பார்த்தது இவள் அலறா, என்னை விட்டுருங்க, என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப அழுகிறா, கதறா. இந்த பயவுலைக அவள் அழுகிறதையும் கதறதையும் அப்படியே ஃபெரித்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதை பார்த்து அவன் உடஞ்சி போயிடுறான். அந்த ரூமில் தான் அவனோட அம்மாவும் இருக்காங்க. 2 பேரும் கத்தி அழுகிறாங்க. ரூமுக்கு வந்து சேரனோட கதறலை கேட்கும்போது எல்லாரும் மனசொடைஞ்சு போகிறாங்க. சேரன் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டே இவங்க அவங்களோட தேடுறதை பயங்கரமாக ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் வீட்டை விட்டு போன இவ்கட் போகிறது அந்த மந்திரக்காரி கிட்ட தான். அந்த மந்திரக்காரி இவ்கட்டோட தங்கச்சி போல். அப்போ தான் ஓகேஷோட ஒரு கண்ட்ரி யார்டில் சேரன் இருக்கா அப்படிங்கிற நியூஸ் தெரிய வருது. ஃபெரித் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். பட் தாத்தா நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாரு. ஏன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், அங்கே ஆல்ரெடி கன்னோட ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஃபெரித் தன் தாத்தாவை தவிர மற்ற எல்லா அபி, ஆர்கன், கசிம், கயா இவங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இவன் ரூம்குள்ளே இருந்துட்டு பயங்கரமாக கத்துறான், எனக்கு கதவை தரங்க அப்படின்னு சொல்லி. பட் யாருமே அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த டைமில் கிச்சனில் மட்டும் கனெக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு டிவைஸ் இருக்குது. அது மூலமாக செஃப் கிட்ட பேசி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். கொஞ்ச நேரத்துலேயே செஃப் வந்து அவனை வெளியே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போகிறப்ப நிறையா ஆளுங்கள் இருப்பாங்க. அபி கூட கரெக்டாக எய்ம் பண்ணி சுட முடியாது. பட் கயா யாரை எய்ம் பண்ணுறானோ அவங்கள கரெக்டாக கன் பாயிண்டில் சுட்டு கீழே தள்ளுறான். இதை பார்க்குற அபி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவ்வளோ கரெக்டாக சுடுறான், இவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த டைமில் உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஈஸ் மட்டும்தான் இருக்கா, அவங்க இல்லை. இதை அபி நேராக ஃபெரித்துக்கு கால் பண்ணி சொல்லும்போது இன்னும் ஒரு ரோடு தான் இருக்குது, அந்த ரோடு வழியாக போனால் பிடிச்சிடலான்னு சொல்லுவான். சரின்ட்டு இவங்க போனால் அவன் கரெக்டாக போய் அவங்கள பிடிச்சிடுறான். ஃபெரித் கன் பாயிண்டில் நிற்கும்போது அவளோட பொண்டாட்டி அவனுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தா அவள் ரொம்ப மோசமாக அடிப்பட்ட நிலமையில அவளை காட்டும்போது ஃபெரித் உடஞ்சி போகிறான். அவன் பொண்டாட்டியை நீ பீஸாக தான் பார்ப்பேன்னு நினச்சேன், நீ கொடுத்து வச்சவன் தான் உயிரோட பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி அக்கினோட அம்மா சொல்லும்போது 2 பேரும் ஒருத்தர் கன்னை காட்டி கீழே போடுன்னு மிரட்டி பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் நீ சொன்னதை நீ காப்பாற்று, என்னை முடிச்சு விட்டுரு, இதுக்கு மேலே எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒளர்றா. இதை கேட்டதுமே அக்கினுக்குமே கஷ்டமாக இருந்து அவளை அப்படியே கீழே விட்டுறா. அவள் அப்படியே பொத்துன்னு கீழே விழுக ஃபெரித் வந்து அவளை பிடிச்சி சேரன் எந்திரின்னு சொல்லும்போது அக்கினோட அம்மா அவனை சுற்று, அவனை முடிச்சிரு, அவன் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிமா. இவனால் முடியாது, இவனுக்கு கஷ்டமாக இருக்கும், இதை பண்ணுறக்கு அவனோட மனசு விடவே இல்லை. பட் அவங்க அம்மா நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு கோலை, உன்னை எதுக்கு நான் பெத்தனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கத்தும்போது அக்கின் சுட ஆரம்பிக்கிறான். கன்ஷாட் கேட்குது. ஃபெரித் சேரனுக்கு அடிப்படாத மாதிரி அவனை கட்டி பிடிச்சிட்டு கத்துறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் கன்னில் சுட்டோம் சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்த்தா அக்கின் சுட்டது அவங்க அம்மாவை தான். அவங்கள சுட்டுட்டு அவனையே அவன் சுட்டுட்டு கீழே விழுந்துடுறான். இந்த டைமில் ஃபெரித் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு சேரனை காப்பாற்றணும்னு சொல்லி காரில் அவளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அபிக் கால் பண்ணி 2 பேர் குண்டடிப்பட்டு கிடக்குறாங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். எல்லாருக்கும் நியூஸ் போகுது. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாங்க. எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் சேரனோட முதுகு ஆசிட்னால ஃபுல்லாக பேர்ன் ஆகிருக்கு. மித்தபடி அவங்களோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு நைட் ஃபுல்லாக அவங்க மோசமான வலி அனுபவிச்சிருக்காங்க. அதனால அவங்க மென்டல் ஹெல்த் ரொம்பவே மோசமாக இருக்குது. நாங்கள் இன்னும் எக்ஸாமின் பண்ண வேண்டியது இருக்குது, எந்த ஆசிட் யூஸ் பண்ணி இதை பண்ணாங்கன்னு தெரியல, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் போயிடுறாங்க. நேராக போய் சேரனை பார்க்குறா. அப்போ அவங்க மயக்க மருந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ சேரன் என்ன சொல்கிறான்னா நீ எதுக்கு என்னை காப்பாற்றின, எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, இதுக்கு மேலே நான் வாழ போகிறதில்ல, என்னை அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி புலம்புறா. இதை கேட்குற அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. கயா ஒரு மாதிரி மோசமான மென்டாலிட்டியில் இருக்கான். ஏன்னா அவன் ஷூட் பண்ண அத்தனை பேருமே செத்து போயிட்டாங்க. அவனால் செத்து போனவங்களை நினச்சி அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் இவங்களை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட முதுகில் ரொம்ப ஆழமான காயங்கள் இல்லை, பட் மேலால் தான் இருக்குது. பட் மோசமான ஆசிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ரொம்பவே வலியை வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. அதனால அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு எங்களால் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ தாத்தா ஃபிசிக்கலாக ஏதாவது ஹார்ம்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்லை அந்த மாதிரி எந்த ஹார்மும் இல்லை அப்படிங்கிறப்போ இப்போ இது ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கசிம் கோவப்படுறான். அபி நேராக ஃபெரித் கிட்ட வந்து நான் போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, ஆக்சுவலாக யாரோ அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்பான். ஆமாம் அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க, யாரும் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்லும்போது வேறு யாரோ 3ஆவது ஆள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல, நம்ம சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்க கயா நேரா இவளை வந்து பார்க்குறா. அண்ணா கிட்ட நார்மலாக பேச முடியாமல் ரொம்பவே தவிக்கிறான். அப்போது அவன் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
நீ எதுக்காக பெலினுக்கு ஹெல்ப் பண்ணுறா? அவள் எதுக்கு இப்போ மறுபடியும் ஃபெரித் லைஃப்பில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கா? போதும், என் தங்கச்சி அவளால் நிறைய கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே அவள் என்ன நினச்சாலும் ஃபெரித்தை காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவள் சொல்கிறா. அவள் ஃபெரித் லைஃப்பில் இப்போ இல்லை, அவள் இப்போ ஏன் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு சொன்னப்போ இவள் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவான். இல்லை இது இன்னும் முடியலை, பட் நான் இதை சீக்கிரமே முடிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு போகிறான். இது அபியும் ஃபெரித்தும் நேராக இந்த காட்டுப்பூச்சிகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆண்டப்பை சேர்ந்தவங்க. அக்கினுக்கும் அக்கினோட அம்மா மாமா இவங்க 3 பேர்த்த தவிர இவங்களோட சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அவங்க அப்பா இருந்தார், பட் அவர் எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இல்லை இந்த மாதிரி அவங்களோட பணத்தை காணோம், அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக செத்துட்டாங்க, யாரோ இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல, அவங்க அப்பாவை நான் ரொம்ப நாளாகவே பார்க்கல, அவங்க அப்பாவா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா எனக்கு தெரியல, எனக்கு இவங்கள மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவங்க எல்லாத்துக்குமே பயங்கர டவுட்டாக இருக்குது, இதை யார் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே தாத்தாவோட ரூமில் அந்த ஆட்டுத்தலையை வச்சது யார் அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியலை. சரி நீ இப்போ தான் கண்முழிக்கிறா. அப்போ ஆப்போசிட்டில் ஃபெரித் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அங்கே நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்து என் ஃப்ரெண்டு ஈஸ் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். ஈஸ் ஓகே அப்படின்னு சொன்னதுமே அவள் ஒரு மாதிரி அழுகிறா, கதறி அழுகிறா, அவளால் முடியலை. அப்போ அவளோட பேக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வருவாங்க. இருக்கிறேன்னு சொல்லுவான். பட் எனக்கு அக்கா தான் இருக்கணும், நீ இங்கே இருக்க வேணாம், முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி ஃபெரித் அவள் அனுப்பிச்சி விட்டுறா. சைரன் என்ன நினைக்கிறான்னா அவள் கஷ்டப்படுறத ஃபெரித் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. சைரனால் இங்கே இருக்க முடியாதனால நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வெளியே போனாலே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நின்றாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்ட்டே இவ என்ன சொல்லி சமாளிக்கிறான்னா நானும் என் ஃப்ரெண்டும் ஜஸ்ட் வாக்கிங் போனோம், அந்த இடத்துல ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டோம், எங்களால் அதிலிருந்து வெளியே எந்திரிச்சு வர முடியல, ஸோ ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், மித்தபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இதோ என் ஹஸ்பண்ட் கூட இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப நல்லாவே சமாளிச்சு அங்கேருந்து வெளியே வரா. இந்த கயா சேஷ்முக பிரித்து எடுக்கிறான், பிரித்து மேய்ஞ்சு அவனை வெளியே அனுப்பி விட்டுறானுங்க. ஃபெரித்தோட நெஞ்சில் சாஞ்சு படுத்துட்டு இருந்த சைரன் சடனாக அங்கே நடந்த கொடுமைகளெல்லாம் நினச்சி பார்த்து அவள் வந்துட்டா, அவள் அங்கே தான் இருக்கா, அவள் சிரிக்கிற சொன்ன எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி கத்தரா. யாரும் இல்லாத இடத்த காட்டி அவள் அங்கே தான் நிற்கிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. பார்க்குற ஃபெரித்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை காம் பண்ணும்போது அப்புறம் தான் அவன் நார்மலாகி நடக்கிற சுச்சுவேஷன் புரிஞ்சு ஓகே எதுவும் இல்லை, எனக்கு ஓகே தான், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளோட இப்படி டபுள் பிஹேவியரை பார்த்து அவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரியான உதவி பண்ணணும்னு தெரியாமல் ரொம்பவே தவிக்கிறான். அவளோட காலை கட்டி பிடிச்சி நீ ஓகே தானே, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ தைரியமாரு, உனக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன், நீ இப்படி பண்ணாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை உனக்கு என்ன பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னாது சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகிறான். அவனோட அழுகையை பார்த்து சைரன் ரொம்பவே கஷ்டப்படுறா. சேஷ்முகோட ஆளுகை யாரும் ஃபோன் எடுக்காதனால அவன் நேராக பெலினுக்கு கால் பண்ணி பெலினோட வீட்டுக்கு போகிறான். இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போன இவ்கட் லாட்டிஃப்ட்ட சொல்லி தாத்தாவை வந்து மீட் பண்ணுறா. என்ன சொல்கிறா அப்படின்னா உங்கள் பையனோட கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அவன் உங்களுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பிரான்ச் வெளிநாட்டில் வச்சுருக்கான், அவனுக்கு அவ்வளோ பணம் வந்துட்டும் போயிட்டு இருக்குது, இதை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக தான் அவன் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாக இருந்தது நான் மட்டும்தான், நீங்கள் வேணா உங்களோட பையனோட பேங்க் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டு போகிறா. இடத்துல சுனா நேராக பெலின் வீட்டுக்கு போகிறா. இடத்துல சேஷ்முக் பார்த்துட்டு குடும்பமே இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ பெலினோட ஃப்ளாட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு சேஷ்முக் கேட்பான். இது பெலினோட ஃப்ளாட் கிடையாது, என் புருஷனோட வீடு, என் புருஷனுக்கு ரீபேவா இந்த உலகத்துலேயே ரொம்ப பழைய தொழிலை செஞ்சு ரீபே பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் இதுக்கு மேலே இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், நான் திரும்பி இங்கே வரதுக்குள்ளே எல்லோரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. சேஷ்முக் நீ என்ன பண்ணி என் வீட்டை விட்டு வெளியே போனியோ அதே வேலையை இங்கே பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரமாக அவள் உன் கையிலையும் மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்திட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இதை கேட்டதுமே சேஷ்முக் இதுக்கு மேலே இங்கே யாரும் இருக்க போகிறதில்ல, நாளைக்கே எல்லாரும் லண்டன் போகிறோம், இனிமேல் இஸ்தான்புல்ங்கிற வேர்டுக்கே உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு இந்த பயவில் வீடு வந்து சேர்றான். அப்பா அவனை ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதில் என்னோடய ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன வீடியோ அப்படின்னு கேட்கும்போது ஆஸ்மான் கோர்கனோட வீடியோ அப்படின்னு சொல்கிறான். நேரத்தில் இறந்து போன அக்கினுக்கு அவங்க அப்பா இறுதி சடங்கு பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உன் அம்மாவை நான் பார்த்தாலே அவள் அலறுவா, நீ பையனாக பிறந்தனால அம்மா பையனாக போயிட்ட, ஒரு பொண்ணு இருந்தால் தான் அவள் அப்பா பொண்ணாக இருப்பா, உன்னோட இடத்த ஒரு பொண்ணுனால தான் ஃபில் பண்ண முடியும், எனக்கு பொண்ணு பெற்று கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சைரனோட ரிப்போர்ட்ஸை பார்க்குற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைரனுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அது
கை மீறி போயிருச்சு, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்ஸ்னால இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சக்கினோட இறுதி சடங்கு நடக்கிற ஃபோட்டோ ஃபெரித்துக்கு வருது. அதில் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, உன்னால் என்னோடய குழந்தைய நான் இழந்துட்டேன், இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜை பார்த்துட்டு அவன் செய்கிறன்னு பார்க்குறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.